அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் தீயவர் குலை நடுங்க. தினேஷ் லக்ஷ்மணன் இயக்கத்தில் அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அபிராமி வெங்கடாச்சலம், பிரவீன் ராஜா, லோகு, சிவாஜி ராம்குமார், தங்கதுரை, பேபி அனிகா, பிராங்ஸ்டர் ராகுல், பிரியதர்ஷினி, சையத், ஜி.கே. ரெட்டி, பி.எல். தேனப்பன், வேலராமமூர்த்தி, ஓ.ஏ.கே. சுந்தர், பத்மன் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் தீயவர் கொலை நடுங்க. கதை: எழுத்தாளர் ஜெபனேசன் காரில் சென்று கொண்டிருக்கும் போது OMR சாலையில் இரவு 11:40க்கு தன் மகளிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு சென்றிருக்கையில் ஒரு இருசக்கர வாகனத்தின் மூலம் விபத்து ஏற்படுத்தப்பட்டு காரில் இருந்து இறங்கிய ஜெபனேசனை கொடூரமாக கொலை செய்கிறான் ஒரு முகமூடி மனிதன். அதற்கு பிறகு அவரது நண்பரான கட்டுமான தொழிலதிபர் வரதராஜன் கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைகளை பற்றி விசாரிக்க மகுடபதி என்ற பெயர் கொண்ட இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தலைமையில் விசாரணைகள் நடக்கிறது. தடயங்கள் சரியாக கிடைக்காமல், குற்றத்தின் நுனி புரியாமலும், குற்றவாளிகளின் நிறம் தெரியாமலும் திணறுகிறார் போலீஸ் அதிகாரியான அர்ஜுன். அதற்கு பிறகு தொடர்ந்து 2 கொலைகள் நடக்கின்றன. மற்றொரு புறம் மனநல குழந்தைகளை கவனித்து வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் பிரவீன் ராஜாவை காதலிக்கிறார். போலீஸ் அதிகாரியான அர்ஜுன் கொலை செய்பவர் யார் என்பதை கண்டுபிடித்தாரா? கொலையாளி எதற்காக கொலை செய்கிறார்? ஐஸ்வர்யா ராஜேஷ் காதல் நிறைவேறியதா? இதற்கெல்லாம் விடை சொல்வதே படத்தின் மீதி கதை. விசாரணை செய்யும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகுடபதியாக அர்ஜுன் சிறப்பாக நடித்துள்ளார். சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் கதாபாத்திரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பிலும் சண்டை காட்சிகளிலும் சிறப்பாக நடித்துள்ளார். ஐஸ்வர்யா ராஜேஷின் காதலனாக பிரவீன் ராஜா நடிப்பும் அருமை. கான்ஸ்டபிளாக வரும் தங்கதுரை, அர்ஜுனின் மேல் அதிகாரியாக ஓ.ஏ.கே. சுந்தர், பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயாக அபிராமி வெங்கடாச்சலம், எழுத்தாளர் ஜெபனேசனாக லோகு, கட்டுமான தொழிலதிபராக சிவாஜி ராம்குமார், பேபி அனிகா, பிராங்ஸ்டர் ராகுல், பிரியதர்ஷினி, சையத், ஜி.கே. ரெட்டி, பி.எல். தேனப்பன், வேலராமமூர்த்தி, பத்மன் என நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சரவணன் அபிமன்யு ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். பரத் ஆசிவகனின் இசையில் பாடலும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. இன்றைய பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பார்க்கும்படியான ஓர் சர்ச்சை படைப்பை கருவாக கொண்டு கிரைம் த்ரில்லர் பாணியில் எல்லாரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ளார் இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மணன். பாராட்டுகள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.